ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மட்டமான ஸ்கேமர் பண்ண ஒரு கேவலமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அன்னைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல இவனை பத்தி போட்டதுல இருந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தாங்க, இந்த வீடியோ எப்போ வரும்னு. நீங்க எல்லாரும் பண்ண ப்ரெஷர்லயே இப்போ அவசரமா வீடியோ வந்து கொஞ்சம் ரெடி பண்ணேன். அப்பவே வீடியோ கொஞ்சம் வந்து பெருசா வந்திருக்கு. வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டைம் எடுத்து இன்னும் பொறுமையா இவனை பத்தி வீடியோ பண்ணியிருந்தா அனிமல் போட மாதிரி 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் பக்கம் வந்து வீடியோ வந்து பெருசா வந்திருக்குங்க. இவனை பத்தி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும் கலாய்க்கிறதுக்கும் அவ்வளோ கண்டென்ட் வந்து அவனே கொடுத்துருக்கான். ஆல்ரெடி இவனை பத்தி 2-3 பார்ட் வீடியோ வந்து போட்டாச்சு. இது வந்து 4th பார்ட்னு நினைக்கிறேன். இந்த அரண்மனை படம், காஞ்சனா படம்லாம் ஏகப்பட்ட பார்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கா. அதே மாதிரி இவனுக்கும் இன்னும் நிறைய பார்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு டிஃப்ரெண்டா இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணிட்டே இருக்கான். அவ்வளவுக்கு கிரைண்ட். இவனை பத்தி போட்ட பழைய வீடியோஸ்ல நீங்க பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்ஸும் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதெல்லாம் போய் பாருங்க. இப்ப தலைவர் பண்ணிட்டு இருக்க லேட்டஸ்ட் ஸ்கேம் வந்து ஆல்கோ ட்ரேடிங் வச்சுதாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கெட் ஃப்ரீ ஆல்கோ டெமோன்னு எல்லா வீடியோவோட தம்ப்நெயிலையும் பெருசா போட்டிருக்கான் பாருங்க. இதுக்குள்ள என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆல்கோ ஸ்கேம் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே வெரிஃபைட் பிஎன்எல்க்கு அகைன்ஸ்டா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தான். அந்த வீடியோவை அப்பவே ஒருத்தர் வந்து அனுப்பி விட்டுருந்தாரு. செம்ம காமெடி பண்ணியிருந்தான். நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கானு அப்பவே நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், தேவைப்படும் அப்படின்னு. அப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப நல்லதா போச்சுங்க. ஏன்னா இப்போ அந்த வீடியோ வந்து சேனல்ல இல்லவே இல்லை. நான் ஒரு 3-4 டைம் வந்து தேடிட்டேன், அந்த வீடியோவை காணவே இல்லை சத்தியமா. ஏன்னா அவனுக்கே தோணிருக்கு போல ரொம்ப மொக்கையா பேசியிருக்கோம், அதனாலதான் ரிமூவ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அது ஒரு 13 நிமிஷம் வீடியோ. அங்க ஃபுல்லா லூஸ் மாதிரி என்னமோ வளரிட்டு இருந்தான். ஃபுல்லாத்தையும் போட்டா வீடியோ ரொம்ப பெருசாயிரும். ஸோ ஒரு 2.5 மினிட்ஸ்க்கு மட்டும் கிளிப்பிங் வந்து காட்டுறேன் பாருங்க. நம்ம அல்கோ வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து 1 வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மண்டே வந்து நம்ம அல்கோ டெஸ்டிங் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு வந்து ப்ராஃபிட்டபிளான டேவா தான் இருந்தது. பட் எல்லாருக்கும் அன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளான டேவா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு அல்கோ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எனக்கு அல்கோ வேணும், நான் அல்கோ எனக்கு ஒரு சீட் புக் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னவங்க தான் அவங்க. ஸோ எல்லாருக்குமே எந்த ஒரு ப்ரூஃபும் காட்டல, எதுவுமே வந்து காட்டல, ஓகேங்களா. அவங்களுக்கு தான் வந்து நான் இந்த அல்கோவை இந்த வீக் ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 350 பாயிண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் இந்த வீக் மட்டும் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வெரிஃபைடு பிஎன்எல் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வெரிஃபைட் பிஎன்எல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கறது மூலியமா உங்களோட ட்ரேடிங் கரியரில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இனிமேல் டிசிப்ளினா ட்ரேட் பண்ண போறீங்க அந்த வெரிஃபைட் பிஎன்எல் போய் பார்க்கறனால. நீங்க இனிமேல் ஸ்டாப் லாஸ்ல கரெக்டா வெளியே வர போறீங்க வெரிஃபைட் பிஎன்எல் பார்க்கறனால. நீங்க இனிமேல் ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஒரே மாதிரி யூஸ் பண்ண போறீங்க. நீங்க இனிமேல் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணாம வந்து அவாய்ட் பண்ணி கண்டிப்பா எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க போறீங்க, கரெக்டா. என்னோட வெரிஃபைட் பிஎன்எல் நீங்க போய் பார்க்கறனால இந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களோட ட்ரேடிங் கரியர்ல வரப்போகுது, கரெக்டா. ஸோ இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒருத்தங்களோட வெரிஃபைட் பிஎன்எல் போய் பார்க்கறனால உங்களுக்கு என்ன யூசர்ஸ் வந்து வரப்போகுது சொல்லுங்கள். வெரிஃபைட் பிஎன்எல்னால உங்களுக்கு எந்த ஒரு யூசர்ஸும் கிடையாது. எவனோ சொல்கிறான் யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக ஒருத்தரோட வெரிஃபைட் பிஎன்எல் பார்த்து நீங்கள் போய் வந்து நம்பாதீங்க. எவனோ சொல்கிறான் யாரோ சொல்கிறான்னு என்னதாங்க மீன் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த காமெடியை மட்டும் பாருங்க. ஒரு மென்டாரை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படி வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மார்க்கெட்ல சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ யாருமே வந்து 3 மந்த்ஸ்க்கு மேல மார்க்கெட்ல இருக்கிறது கிடையாது. ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட் இவனே நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. நீ 2-3 இயர்ஸ்க்கு மேல மார்க்கெட்ல சஸ்டைன் ஆயிருக்கியா இல்லையான்னு நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது. நீ முக்கிய 4 வீடியோஸ் போட்டுட்டு 4 ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்டையும் காமிச்சிட்டா எங்களுக்கு தெரியுமா என்ன நீ 3 வருஷத்துக்கு மேல மார்க்கெட்ல சஸ்டைன் ஆயிருக்கேன்னு. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. ஒருத்தன் 3 இயர்ஸ்க்கு மேல மார்க்கெட்ல சஸ்டைன் ஆயிருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெரிஃபைட் பிஎன்எல் தவிர வேற எந்த விஷயத்தையும் வச்சு நம்ம வந்து டிசைடே பண்ண முடியாது. கொஞ்சம் மூளை இருந்தா கூட போதுங்க, உங்களுக்கு வந்து யோசிச்சு பார்த்தனா புரியும் நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு. இப்ப ஏன் இவனால வெரிஃபைட் பிஎன்எல் வந்து கொடுக்க முடியலன்னு இவனே இவன் வாயால சொன்ன ரீசனை மட்டும் நல்லா கேளுங்க. ஏன் வந்து வெரிஃபைட் பிஎன்எல் கொடுக்கறதுக்கு நான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் ப்ராஃபிட்டபிளா காட்டிட்டேன், இந்த வாரம் ஃபுல்லா நான் ப்ராஃபிட்னு காட்டிட்டேன். ஸோ அடுத்த வாரம் எப்படின்னா எனக்கு என் மேல ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆயிரும், என் மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆயிரும். இவர் வந்து எப்பவுமே ப்ராஃபிட் தான் பண்ணி கொடுப்பாரு, எல்லா நாளும் ப்ராஃபிட் தான் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுவோம்னா என்னோட மைண்ட் படி நான் ட்ரேட் எடுக்காம அதை மெயின்டைன் பண்றதுக்காக நான் ட்ரேட் எடுக்க வேண்டியதா இருக்கும். எல்லாருக்கும் ப்ராஃபிட் பண்ணி தரணும், ஸோ என்ன இப்படிதான் நம்புறாங்க. ஸோ அதனால நான் எப்பவுமே ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு லாசஸ் வந்தா என்னால ரன் பண்ண முடியாம போயிடும், ஓகேங்களா. ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரியான விஷயத்த நான் வந்து வெளியே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. இப்படி சைக்காலஜி அடி வாங்கிட்டு இருக்கும் அப்படின்லாம் மட்டும் நல்லா பேச தெரியுதுல்ல. அப்புறம் என்ன இதுக்கு நீ ப்ராஃபிட்டை மட்டும் காமிச்சு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் காட்டுறது தப்பு. சைக்காலஜிக்கலி அடி வாங்கும் அப்படின்னா நீ ப்ராஃபிட்டையும் காட்டாத லாஸையும் காட்டாத. அது என்ன ப்ராஃபிட்டை மட்டும் காட்டுறது. சரிங்க, அப்படி உண்மையிலே ரெகுலரா காமிக்கும் போது உனக்கு சைக்காலஜி அஃபெக்ட் ஆகுதுன்னா நீ வந்து ரெகுலரா போட தேவையில்லை. 6 மாசத்துக்கு ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து காட்டு. ஸோ அதை கூட ஏன் உன்னால காட்ட முடியல. தைரியம் இருந்தால் 1 to 2 இயர்ஸ்க்கு வெரிஃபைட் பிஎன்எல் வந்து அனுப்பு. இந்த நாய் செத்தாலும் அனுப்பவே மாட்டாங்க, நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேங்க. ரெகுலரா பிஎன்எல் காட்டுறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. உண்மையாவே அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எங்களோட சைக்காலஜியும் அதை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். இவன் சொன்ன மாதிரியே
ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம ஜெனுவினா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு நான் ஒருத்தன் மட்டுமே ரெகுலரா காமிச்சிட்டே இருக்கேன் 2 வருஷமா. இவன் கடைசியா பேசின சென்டென்ஸை வச்சு நீங்களே சொல்லுங்க, இவன் ட்ரேட் பண்ணிருக்கவே மாட்டான், இல்ல பண்ணிருந்தாலும் கண்டிப்பா பெரிய பெரிய லாஸ் தாங்க பண்ணிருப்பான். வீடியோவை இப்போ உடனே பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு உடனே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த மாதிரிலாம் பேசினதை பார்த்துட்டு சில பேர்லாம் ரொம்ப மோட்டிவேட் ஆகி இவன்ட்ட தான் நம்ம ஆல்கோ ட்ரேடிங் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 200 பேர் பக்கம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 25,000 பேக்கேஜ்ல சில பேர், அதுக்கப்புறம் 1 lakh பேக்கேஜ்ல இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுலயே 1 crore மேல ஜாயின் பண்ணிட்டான் ப்ரோ அப்படின்னு அந்த விக்டிம் வந்து என்கிட்ட புலம்பிட்டே இருந்தாங்க. ரொம்ப பாவமா இருந்துச்சு. இவன் எத்தனையோ கோடி வந்து ஏர்ன் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா சர்வீஸ் எந்த லட்சணத்துல இருக்குன்னு மட்டும் நீங்க வந்து பாருங்க. How do I tell you? இதெல்லாம் விக்டிம் நம்மளுக்கு அமிச்ச ஸ்க்ரீன்ஷாட்ஸுங்க. இங்கே பாருங்க. ஹலோ சார், நான் உங்ககிட்ட March 6th இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இன்னைக்கு வரைக்கும் ப்ராஃபிட்டே இல்லை, ப்ரோக்கரேஜ் மட்டும் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் நல்லா போனோன்னா உடனே மினிமம் ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்றீங்க, ஆனால் எஸ்எல் வந்து ஹிட் ஆனா திருப்பி ஓவர் ட்ரேட் வந்து பண்ணிட்டே இருக்கீங்க அதுக்கு மேலேயே அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இது நல்லாவே இல்லைன்னு அவன்கிட்ட கேட்டதுக்கு அப்போ நீங்க மேனுவலா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நக்கலா பேசியிருக்கான். எங்க நம்ம மேனுவலா ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு தாங்க ஆல்கோஸ்க்கு வந்து வராங்க. ஆனா உங்களுக்கு ஆல்கோ பிடிக்கலன்னா மேனுவலா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கான். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இங்க பாருங்க, you are saying to take manual trades, I already lost money because of emotions அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. எப்படி இப்படிலாம் வெக்கமே இல்லாம பேசுறாங்கன்னு தெரியல. அப்ப மேனுவலா ட்ரேட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு. சோ இத பத்தி அடுத்து இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் வருது, நான் அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன நடந்திருக்குன்னு. இவன் பாருங்க, மார்க்கெட் மேல பழைய தூக்கி போட்டுறான் ஈஸியா. மார்க்கெட் வந்து பேடா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே லாசஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்கான். அப்படிங்களா சார்? உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து இது வந்து மாறிட்டே இருக்கும். நான் ஜாயின் பண்ணும்போதே சொன்னேன்ல ஃபிக்ஸட் ரிட்டர்ன்லாம் இல்லைன்னு அப்படிங்கிறானுங்க. ஆனா ஜாயின் பண்ணும்போது யாருங்க ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வந்து கிடையாது, மாறி மாறி தான் இருக்கும்னு சொல்றாங்க. எல்லாருமே 100% ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி, கண்டிப்பா மாசம் 5%, 10%, 20% பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் மார்க்கெட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க, இப்போ ஆல்கோ ஒர்க் ஆகலன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்லாம் வராதுன்னு சொல்லியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி டிஸ்க்ளைமர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். அதே மாதிரி இன்னொருத்தரையும் பாருங்க, ஆல்கோல வந்து 5th March வந்து ஜாயின் பண்ணோம், 20K வந்து கேபிட்டல். டெய்லி 1 lot தான் ரன் பண்ணிருந்தேன், ஆனா இன்னைக்கு வந்து கேபிட்டல் வந்து வெறும் 2K தான் இருக்கு. நான் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். நீங்க 1 lotக்கு 20K பஃபர் வச்சு போட்டேன்னா 3 months ரன் பண்ணலாம்னு சொன்னீங்க. நானும் டிசிப்ளினா ஆல்கோல மட்டுமே ரன் பண்ணேன். 20K வந்து ஒரே மாசத்துல வந்து போயிடுச்சு. இப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ 3K வேற எக்ஸ்ட்ரா ரீஃபில் வேற பண்ணிருக்காங்க. 2 நாள்ல அதுவும் காலியா. ப்ராமிஸா என்னால நீ ரீஃபிலே பண்ண முடியாது, பைசா அரேஞ்ச் பண்ண முடியல சார். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா என்னால ட்ரேடிங் பண்ண லாஸ் ஆகுதுன்னு தான் சார் ஆல்கோக்கு 50K லோன் வாங்கி ஆல்கோ வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா 1 monthலயே 50K வந்து போயிருச்சு. இப்போ லோன் வாங்கிட்டு அதை கூட ரீபே பண்ண முடியாம இருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு என்னால ஆன்சர் பண்ணவே முடியல. உங்ககிட்ட ஆல்கோ வாங்கி சம் ப்ராஃபிட் எடுத்து அவருக்கு வந்து பைசால ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இப்போ கேபிட்டல் கூட இல்லாம போயிருச்சு. என்னால என் ஹஸ்பண்ட் ஃபேஸை கூட பார்க்க முடியல, ப்ளீஸ் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட சிச்சுவேஷனையும் பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. ஸோ இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி இவன் ஆல்கோக்கு இவங்க வந்து 50K லோன் வாங்கி செலவு பண்ணிருக்காங்க அதுக்காக. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, கை காசை போட்டு இந்த மாதிரி ஏமாந்தாலே செம எரிச்சலா இருக்கும். ஸோ இதுல லோன் வேற வாங்கி அது ஒரே மாசத்துல வந்து இவன் வந்து காலி பண்ணி விட்டான். ஸோ ரீஃபண்ட்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்க அதுக்கு ப்ராமிஸ் என்னால முடியல, உங்களுக்கு ஒரு 25,000, ஆல்கோல ஒரு 25,000 போயிருச்சு, 50,000 வந்து லாஸ் ஆயிடுச்சு, கேபிட்டலே வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவன் பாருங்க, எல்லாருக்கும் லாஸ் வந்துச்சு, ஆனா கேபிட்டல்லாம் யாருக்கும் வாஷ் அவுட் ஆகல. நீங்க ஓவர் ட்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நம்ம மேலேயே பழைய தூக்கி போடுறாங்க, நீங்க மேனுவலா ட்ரேட் பண்ணிருப்பீங்க போல அப்படின்னு. ஸோ இவங்க நான் மேனுவலாலாம் ட்ரேடிங் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்க ஆல்கோ அவ்வளோ மொக்கையா இருந்து லாஸ் பண்ணி வச்சிருக்கு, கேட்டோன்னா நீங்க ஓவர் ட்ரேட் பண்ணிருப்பீங்க நம்ம மேலேயே பழைய போட்டோன்னா அது இன்னும் எவ்வளவு காண்டா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. ஒரு மாசத்துல 2-3 நாள் தான் ப்ராஃபிட், மத்த எல்லா நாளும் லாஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு அமைச்சிருக்காங்க. 90% ஆஃப் த டேஸ் வந்து லாஸ் தான் வருமாங்க. ஆனா இவன் குரூப்லயும் ஷார்ட்ஸ்லயும் நம்ம ஆல்கோ இன்னைக்கு பயங்கரமா ப்ராஃபிட் பண்ணிருக்குன்னு மட்டும் ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு தள்ளிட்டே இருப்பானா. எங்க இருந்தா ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வைக்கிறான்னு தெரியல. ஸோ இவனுக்கு ஸ்கிரீன்ஷாட்டுக்கு பஞ்சமே இருக்காது, நல்லாவே தெரியும். ஏன்னா இவன் ஆதி காலத்துல இருந்து அந்த கால்ஸ் கொடுக்குற ஸ்கேம் பண்றதுல இருந்தே இவன் வந்து ஸ்கிரீன்ஷாட்டா போட்டு ஏமாத்திட்டு இருப்பான். ஸோ அப்ப இருந்து நிறைய ஸ்கிரீன்ஷாட்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான் போல. இதுக்குன்னே என்னோட சிஸ்டம்ல தனியா ஒரு ஆல்பமே வச்சிருப்பான்னு நினைக்கிறாங்க, எடிட்டட் ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் அப்படின்னு. ஏன் இஷ்டப்படி எடிட் பண்ணி மாத்திட்டேன். ஸோ எடுத்து வரிசையா விட்டுக்கிட்டே இருப்பான் ஸ்கிரீன்ஷாட்டை. ஸோ அதெல்லாம் பார்த்து தாங்க மக்கள் இவனை பிளைண்டா நம்பி இப்போ வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து இருக்காங்க. எல்லாருமே லாஸ்ல இருந்தாலும் கேபிட்டல் வந்து சேஃபா தான் இருக்கான். ஸோ என்னோட ஆல்கோ வந்து பயங்கரமா டிசைன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லாஸ் பண்ண அமௌண்ட்லாம் திருப்பி கொடுத்து நம்ம கேபிட்டலை வந்து சேஃபா வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பயங்கரமா டிசைன் பண்ணிருக்காப்ல.
இங்க பாருங்க அதுக்கு இவங்களே கேட்டிருக்காங்க அது எப்படி லாஸ்ட்ல கேபிட்டல் சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்க பாருங்க என்ன அமைச்சிருக்காங்க, கோர்ஸ் வீடியோஸ் வாங்குனீங்கல்ல அதுல லேர்ன் பண்ணிருக்கலாம்ல, அதெல்லாம் லேர்ன் பண்ணிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க வந்து மேனேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறான். இதை கேட்டதுல இருந்தாங்க எனக்கே அவன் கையில கிடைச்சனா அவனை வச்சு 4 சாத்து சாத்தணுங்கிற மாதிரி தோணிருச்சு. ஸோ இந்த ஆல்கோ ஸ்கேம் பண்ற நாங்க எல்லாருமே முதல்ல மக்கள்கிட்ட வந்து மார்க்கெட்டிங் பண்றது நம்ம எவ்வளவு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஏன் லூஸ் பண்றோம்? ஏன்னா நம்மளுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து பிளே ஆகுது. இந்த எமோஷன்ஸ்லாம் பிளே ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆல்கோ ட்ரேடிங்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி மார்க்கெட்டிங்கே பண்றாங்க. இதே மாதிரி தாங்க இந்த அம்பிள்ட் வில்லேஜ் ட்ரேடரும் ஒரு பெரிய ஸ்கேம் வந்து பண்ணான். அவன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒர்க் ஆகலான்னு மக்கள் எல்லாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்ட உடனே அப்போ ஆல்கோல ரன் பண்ணனா பயங்கரமா இருக்கும், நம்ம எமோஷன்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தலையிலையும் ஆல்கோவையும் கட்டி விட்டு அந்த ஆல்கோவும் மொத்தமா நக்கிட்டு போச்சு. அவனும் ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். அதே மாதிரி தாங்க இவனும் பண்ணிருக்கான். ஸோ நம்ம எமோஷன்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஆல்கோவை பயங்கரமா ப்ரொமோட் பண்ணி இப்போ பாருங்க ஆல்கோ சரியில்லைன்னா அப்போ நீங்க வந்து என்னோட கோர்ஸ் வீடியோஸை பார்த்துட்டு நீங்களே மேனேஜ் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இவங்க அதுக்கு அமைச்சிருக்காங்க பாருங்க. அப்போ நான் ஏன் ப்ரோ ஆல்கோக்கு வர போறேன், மேனுவலா நிறைய லாஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் இல்லாம தானே ஆல்கோக்கு வந்து நாங்க வந்து ஜாயின் பண்றோம், அதனாலதான் நீ மேனுவலே பண்ணக்கூடாதுன்னு ஆல்கோ காஸ்ட்லியா இருந்தாலும் ஜாயின் பண்ணேன். இப்போ திருப்பி நீங்க மேனுவலாவே பண்ண சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு சூசைட் பண்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு வேற அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. இவன்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி இப்படி சூசைட் கீசைட்னு பெரிய பெரிய ரேஞ்சில் வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க பெரிய பெரிய டெசிஷன்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் நல்ல யோசிச்சு முடிவு பண்ணணும். சும்மா ஆல்கோ அப்படி இப்படின்னு போட்ட உடனே நீங்க வந்து பிளைண்டா நம்பிட்டு போய் யோசிக்காம காசை வந்து கட்டிடுறீங்க லோன் எடுத்து. சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்டையும் கடன் வாங்கி கட்டுறாங்க. ஸோ இன்னும் சில பேர் வேற எப்படி எப்படிலாமோ அரேஞ்ச் பண்ணி கட்டுறீங்க. ஆனா அந்த ஆல்கோ எந்த லட்சணத்துல இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும் அப்படிங்கறத நீங்க ஏன் யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. ஒரே ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணிருக்கு, அதை கொண்டு இவனோட ஆல்கோட வெரிஃபைட் பிஎன்எல் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே நம்புறீங்க. ஐடி ஜெகன் சார்லாம் எத்தனை வருஷமா அவங்க வந்து ஃபீல்டில் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து 7-8 வருஷம் மேலே ஆயிடுச்சுங்க அவங்க ட்ரேடிங் ஃபீல்டுக்கு வந்து. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இப்போ கடந்த ஒரு வருஷமா அவங்களோட ஆல்கோவே பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து பண்ணவே இல்லை. அவங்களோட ஆல்கோ ஒரு நாள் பண்ணுது, ஒரு நாள் பயங்கரமாக லாஸ் வருது. மந்த் அண்ட் வந்து பிரேக் ஈவன் இல்லாட்டி மினிமம் 2 to 3% வந்து லாஸ்ல தான் இருக்காங்க. ஸோ கடந்த ஒரு வருஷமாவே அவங்கள வந்து நான் ரெகுலராக ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மந்த் அண்ட் வந்து ப்ராஃபிட்ல முடிச்சது 1 மாசமோ 2 மாசமோ தாங்க மேக்ஸிமம். ஸோ மிச்சம் எல்லா மாசமும் லாஸ் தாங்க வந்திருக்கு. அவங்களாம் அவ்வளோ பெரிய ஆல்கோ வச்சு 6-7 கோடி வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஆல்கோ கூட இந்த கடந்த ஒரு வருஷத்துல பயங்கரமா சொதப்பி இருக்கு. இவெல்லாம் 50-100 ரூபாய்க்கு ஏதோ ஒரு ஆல்கோ ரெடி பண்ணிட்டு வந்து உங்க தலையில 25,000 1 லட்சத்துக்குலாம் கட்டி விட்டுருக்கான். அதெல்லாம் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்காம நீங்க பிளைண்டா போனது வந்து உங்களோட தப்பு தாங்க. இவனெல்லாம் சொல்லி எந்த பிரோஜனமும் இல்ல. ஆல்கோவா இருந்தாலும் 6 மாசத்துக்கு இல்ல 1 வருஷத்துக்கு வெரிஃபைட் பிஎன்எல் வந்து கேட்டு பழகுங்க. கேட்காம ஜாயின் பண்ணா இப்படிதாங்க வந்து முடியும். இன்னும் எத்தனை அவேர்னஸ் வீடியோ போட்டாதான் மக்கள் உங்களுக்கு எல்லாம் புரிய போகுதுன்னு எனக்கு வந்து சத்தியமா தெரியல. இது வந்து இன்னொருத்தவங்க எத்தனை ஸ்கிரீன்ஷாட் எத்தனை பேர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்கன்னு பாருங்க. நான் இன்னும் நிறைய ஸ்கிரீன்ஷாட் வந்து போடவே இல்லை. என்னோட வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம்லயும் 100-150க்கு மேல இருக்குங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு வீடியோவை போடுறதுக்குள்ள எனக்கு தலையே சுத்திரும். நான் வந்து சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் மட்டும் தாங்க எடுத்திருக்கேன், வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில வந்து இப்போ அவங்க இருக்காங்கன்னு. சார் எனக்கு ரீஃபண்ட் வேணும், இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ற ஐடியாவே இல்லை, எனக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு இதனால. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு என் சிச்சுவேஷன் புரியும்னு நான் நம்புறேன், எப்படியாவது ரீஃபண்ட் பண்ணிருங்க அப்படின்னு அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 25,000 எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. ஸோ தயவு செஞ்சு ரீஃபண்ட் பண்ணிருங்க அப்படின்னு இவங்களும் கெஞ்சிருக்காங்க. இது வந்து இன்னொருத்தவங்க ஹாய் சார் ப்ளீஸ் ரீஃபண்ட் வெயிட்டிங் ஃபார் ரீஃபண்ட் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ டைம் வந்து கால் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து கால் எடுக்கவே இல்லை. கண்டினியூஸாக 7-8 டைம் வந்து கால் பண்ணியிருக்கான் பாருங்க. அவன் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. கடைசியா இந்த ரீஃபண்டுக்கு வந்து என்ன மெசேஜ் அமைச்சிருக்கான்னு பாருங்க. கைண்ட்லி வெயிட் we are discussing with our advocate அப்படின்னு போட்டிருக்கான். ஏங்க இவங்க வந்து ஆல்கோ வந்து சரியில்லை ரீஃபண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவன் வந்து we are discussing with our advocate அப்படின்னு மெசேஜ் அமைச்சிருக்கான். அப்படின்னா என்ன சொல்ல ட்ரை பண்றான்னா, என் கையில பெரிய பெரிய அட்வொகேட்லாம் இருக்காங்க, நான் வந்து பெரிய ஆளு, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அட்வொகேட்லாம் வச்சு நான் ஈஸியா தப்பிச்சிருவேன், உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா மிரட்டுறாங்க. இவன் லீகல் அட்வைசர்லாம் வச்சிருக்கான், கொஞ்சம் பெரிய கைதான் போல அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சு நம்மள மென்டலி அப்படியே பயமுறுத்த பாக்குறான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு சொல்றா. இதுக்கெல்லாம் பயப்படாத இன்னொருத்தங்க வந்து ஒரு பயங்கரமான வேலை வந்து பார்த்துருக்காங்க. நான் வந்து சர்டிஃபிகேட்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா ஒருத்தங்க வந்து மிரட்டிருக்காங்க போல. போன்ல என்னமோ இவனை பயங்கரமா மிரட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் மெசேஜ்ல கேட்டிருக்கான், நீ கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ்லாம் கொடு, கம்ப்ளைண்ட் லிங்க் எல்லாம் கொடு, நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம், வில் டூ த ஃபேவர் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணியிருக்கான். எனக்கு இன்னைக்கே காசு வேணும், உன்னோட ஃபேவர்லாம் வேணாம், எனக்கு மணி தான் வேணும், இதுக்கு மேல எனக்கு டிஸ்கஸ் பண்ண விரும்பல, ஐ நீட்
நீட் ரீஃபண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண மெயில், ரிப்ளை மெயில் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுங்க, வில் மேக் அ குட் டிசிஷன் அப்படின்னு இருக்கான். அதை பத்தில நீ எதுக்கு கவலைப்படுற, ஒழுங்கா ஜெனுவினா நடந்துக்கு பாரு, நான் வந்து ஒரு மாசத்துக்கு மேல யூஸே பண்ணல, ஸோ ரீஃபண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. இவன் பாருங்க, இவங்க வந்து ஏதோ பிராங்க் தான் பண்றாங்க, உண்மையிலே கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி ஓவரா எகத்தாளமா அப்பப்போ பேசியிருக்கான். நம்ம ரீஃபண்ட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, அப்புறம் நான் ரீஃபண்ட் பண்ணி என்ன யூஸ், அதான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனா இவங்க வந்து ஜஸ்ட் மெயில் தான் அனுப்பிச்சு என்கொயரி பண்ணிருப்பாங்க போல, இன்னும் இவன் பேர்லாம் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அவன் பேரை மென்ஷன் பண்ணல, உன்னோட ஆன்சருக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தான் இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மெயில் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு, இல்லாட்டி உன்னை நம்ப மாட்டேங்கிற மாதிரி இவன் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கான். கடைசி இவங்க ஏதோ மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மெயில ப்ரூஃப் அவனுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பயந்துட்டு கொஞ்சம் பாதி அமௌண்ட் மட்டும் ரீஃபண்ட் பண்ணியிருக்கான். 1.5 மாசம் பக்கம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மட்டும் காசு பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பாதி வந்து காசு பிடிச்சிட்டு 16,750 வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, சூப்பரான ஒரு வேலை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவன் ஸ்கேம் பண்றான்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா தைரியமா நீங்க வந்து போய் ரீஃபண்ட் கேளுங்க, உங்களுக்கு வந்து உண்மையிலே ஆல்கோல வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லைனா. ஸோ இதை வச்சு நீங்க எல்லா ஸ்கேமர்ஸ் கிட்டையும் போய் நீங்க கோர்ஸுக்குலாம் ரீஃபண்ட்லாம் கேட்டுட்டு இருந்தா கிடைக்கவே கிடைக்காதுங்க, அதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்க ட்ராப் ஆகி ஏமாந்தது தான். அதனால எல்லா ஸ்கேமர்ஸ் கிட்டையும் நீங்க இப்படி போய் கேட்டுட்டு இருந்தா வேஸ்ட், கோர்ஸுக்கு தாங்க கேட்க முடியாது. இந்த மாதிரி ஆல்கோல ஒரு சர்வீஸ் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து தைரியமா கேட்கலாம். அதனால இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. ஸோ அதுல ஒரு விக்டிம் வந்து பை எனி சான்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்தா கூட அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரீஃபண்ட் வந்து வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க. ஆல்கோஸ்ல தான் ஆல்ரெடி 1 கோடி ரூபாய் அடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் அது பத்தாதுன்னு திருப்பியும் இந்த புரோக்கரேஜ் கமிஷன்ல ஸ்கேம் அடிக்க பார்த்திருக்கான். இவனை பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்கேம் அப்படின்னு. ஸோ இவனுக்கு அடியில் ஒருத்தர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனா இவனுக்கு எந்த அளவுக்குலாம் காசு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆல்ரெடி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோலாம் தயவு செஞ்சு போய் பாருங்க. ஸோ இதே வேலையை தாங்க அந்த ட்ரேட் வித் எஸ்பி அப்படிங்கிறவனும் பண்ணியிருந்தான். அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் ஸ்கேம்குள்ளேயே அவனுக்கு அடியிலேயே தான் எல்லாருமே ஒரு ஏஞ்சல் புரோக்கிங்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ண வச்சு வேனுக்குனே ஓவர் ட்ரேட் பண்ண வச்சு புரோக்கரேஜ் வந்து ஆட்டையை போட்டுட்டு இருந்தான். இதுலயும் அதே தாங்க பண்ணியிருக்கான். இங்க பாருங்க, இவன் வந்து டீடைல்ஸ் வந்து அமைச்சிருக்கான், 3 மாசத்துக்கு 25,000 அப்படின்னு. ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நியூவா ஓப்பன் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, நான் வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் வந்து அனுப்புவேன், அதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி ஆலைஸ் ப்ளூவை வச்சு எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருந்தான். ஸோ இவனுக்கு அடியில் ஆலைஸ் ப்ளூவில் 600-700 பேருக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தனை பேர்கிட்ட இருந்தும் இவன் வந்து புரோக்கரேஜ் வந்து ஆட்டையை போட்டே இருக்காங்க. கமிஷன் பயங்கரமாக வரும் அதுலேயே. அதில் அவ்வளோ காசு அடிச்சதும் இவனுக்கு இன்னும் பத்தலைங்க. அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு ஆல்கோ ஸ்கேம் வந்து ரெடி பண்ணிட்டு அதுலேயும் இன்னும் புதுசாக ஒரு புரோக்கர் கூட நம்மளை வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு ஏதோ ஒரு ஆப்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க இவனுக்கு அடியில். இதில் ஒரு ஆல்கோ வந்து நாள் ஃபுல்லாக ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்குமாங்க. நாள் ஃபுல்லானா லிட்ரலி நாள் ஃபுல்லாக மார்க்கெட்லாம் மூவ் ஆக ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்குமா. மேலே போனால் எடுக்குமா, கீழே போனால் எடுக்குமா, இந்த மாதிரி பயங்கரமா ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க. நாள் ஃபுல்லான யோசிச்சு பாருங்க, அது ஒரு மாதிரி ஸ்கேல்பிங் மாதிரி 15-20 டைம்லாம் ஒரு நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்குமா. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இவன் வந்து இந்த ஆல்கோ ரெடி பண்ணதே அது வந்து ஓவர் ட்ரேட் பண்ணி அது லாஸ்ட்ல இருக்கோ ப்ராஃபிட்ல இருக்கோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, எனக்கு புரோக்கரேஜ் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தாங்க இவன் வந்து இந்த ஆல்கோவை டிசைன் பண்ணியிருக்கான். இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற இவ ரத்தத்திலையும் நரம்புலையும் வேற ஏதோ ஒன்று ஊறி கிடக்கு. அந்த மாதிரி 4-5 இது வந்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். டிடிசி 1, 2, 3, 4, 5 அப்படின்னு வச்சிருக்கான் போல. ஸோ அந்த 5 ஆல்கோவும் ஒவ்வொரு மாதிரி எடுக்குமா. அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது, நிறைய சொன்னாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் போனோன்னா இன்னும் வீடியோ லென்த்தியாக போகும், நிறைய கன்ஃபியூஷனும் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. அந்த 5 ஆல்கோவில் 1-2 தான் நம்ம கண்ட்ரோலில் ஏதோ கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ 5 ஆல்கோவும் கண்ட்ரோலில் கொடுக்கறது வந்து ஏதோ 1 லட்சம் பேக்கேஜில் உள்ளவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இந்த 1-2 நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதும் ஒன்று பயங்கரமாக எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் ட்ரேட் வந்து பண்ணுது போலங்க. ஸோ இந்த எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது வந்து உங்ககிட்ட இருந்து புரோக்கரேஜ் கமிஷன் அடிக்கிறதுக்கு தான். அதுக்கு தாங்க இப்போ ஃப்ரீ ஆல்கோ டெமோன்னு சொல்லி பயங்கரமாக மார்க்கெட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் ஃப்ரீன்னு நினச்சி உள்ளே போகும்போதே அவனுக்கு அடியில் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே அவனுக்கு வந்து ஒரு காசு கிடைக்கும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு காசு கிடைக்கும். அது போக நீங்கள் ஆல்கோ வச்சு டெமோவில் ட்ரை பண்ணும்போதும் அந்த புரோக்கரேஜ்லாம் அவனுக்கு வந்து கமிஷனாக போகும்.
ஸோ இதனாலேயே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டெமோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். ஸோ இந்த பேசிக்கான விஷயம்லாம் நீங்கள் ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தாங்க எனக்கு தெரியல. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சமாவது காமன் சென்ஸோட பிஹேவ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை விட ரொம்ப கோவமா இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலா எனக்குலாம் ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க. இந்த மாதிரிலாம் ஜெனுவினா இருந்தனா எந்த ப்ரோஜனமும் இல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேம் வந்து புதுசா கண்டுபிடிச்சு மக்களை ஏமாத்திட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும், அப்பதான் நம்மளையும் பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கலாம் நம்ம மண்டைக்குள்ளேயே ஒரு தாட் வர வைக்கிற மாதிரி பண்ணிட்டானுங்க. ஸோ முதல்ல சின்ன சின்ன ஸ்கேம் பண்ணி லட்சக்கணக்கில் ஆட்டையை போட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தான். ஸோ இப்போ அதெல்லாம் வச்சு சூப்பரா பிளான் பண்ணி இப்போ கோடிக்கணக்கில் ஆட்டையை போடுற அளவுக்கு ஒரு ஸ்கேம் வந்து பண்ணிட்டான். இன்னும் ரொம்ப ஜாலியா தாங்க சுத்திட்டு இருக்கான். இவ்வளவு சீப்பான வேலையும் பண்ணிட்டு அதை நம்ம வந்து யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல போய் கேட்டா அதெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணிடுறானா. இதுவும் ஒரு விக்டிம் வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. திஸ் ஆல்கோ ஆல்ரெடி ஐ ஜாயின்ட், டோட்டலி வேஸ்ட், டோன்ட் ஜாயின், கண்டினியூஸ் லாஸ், 1 day மேக் ப்ராஃபிட், நெக்ஸ்ட் 4 days லாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இவங்க அனுப்பிச்சு ஒரு செகண்ட் கூட ஆகலையாங்க, உடனே டெலீட் பண்ணிடுறானா. இன்னும் நீங்க இந்த மாதிரி பிளைண்டா நம்பி 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 எத்தனை பேரை வளர்த்து விட போறீங்கன்னு தெரியல. இப்படி தயா எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க, எங்க போய் முடிய போதா. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கேமர்ஸும் கோடிக்கணக்கில் காசு பண்ணிட்டு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம இப்படி கஷ்டப்பட்டு அவேர்னஸ் வீடியோ பண்ணா நம்ம ஏதோ அவங்கள பார்த்து பொறாமையில பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. உங்க எண்ணம் அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எந்த கவலையும் இல்ல. நம்மளுக்கு யார் மேலையும் பர்சனலி எந்த வெஞ்சன்ஸுமே கிடையாது. மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் சொல்ல முடியும். என்னோட ஃபீல்ட்ல ஒரு தப்பு நடந்துட்டு இருந்தேன்னா அது மக்களுக்கு நான் தாங்க சொல்லணும். ஸோ அதனால தாங்க சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி இவனுங்க மேல பொறாமப்பட்டு எனக்கு என்னங்க கிடைக்க போகுது. இவனுங்கெல்லாம் பார்த்து பொறாமப்படணும்னா அத்தனை பேரையும் பார்த்து தான் படணும். ஏன்னா அத்தனை பேரும் ஏமாத்திட்டு சூப்பரா சுத்திட்டு இருக்கானுங்க. அவங்க மேலாம் அப்படி பொறாமப்பட்டு எனக்கு எந்த யூஸும் இல்லைங்க. 1% கூட லிட்டரலி எந்த யூஸும் இல்லை. என்னால நீங்க யாராவது அவேர்னஸ் வந்து திருந்துனீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும், அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதனால தாங்க நான் வந்து இந்த வீடியோஸ் போடுறேன். ஏன்னா பர்சனலி எனக்கு ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி தேங்க் பண்ணிருக்காங்க. எங்களோட லைஃபே என்னால தான் சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி 4 பேர் நம்ம வந்து சேவ் பண்ணிருக்கோம். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி வந்து பண்ணிருக்கேன், என்னால அவங்க லைஃப்ல ஒரு சின்ன இம்பாக்ட் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தாங்க நான் இந்த வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த நல்ல இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு புரியலனா தயவு செஞ்சு நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா இவனை பத்தி ஃபியூச்சர்லயும் நிறைய வீடியோ வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட நிப்பாட்டுவான்னு எனக்கு தோணல. புதுசா இன்னும் ஏதாவது ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டே தான் இருப்பான். ஏன்னா இவங்களுக்கு முதல்ல லட்சத்துல காசு பார்த்தனா அது பத்தாது, கோடியில பார்க்கணும்னு நினைப்பாங்க. கோடியில பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 1 கோடி 2 கோடிலாம் போர் அடிச்சிரும். 100 கோடியில ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்கெல்லாம் ஸ்கேமர்ஸ் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. உங்க ஆசை பேராசை ராங். You are totally wrong. ஸோ இந்த பிஹேவியர் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க. அடிச்ச வரைக்கும் போதும்னு நிப்பாட்டவே மாட்டேங்கிறானுங்க. ஸோ இவனை பற்றி கண்டிப்பாக ஃபியூச்சர்லையும் நிறைய வீடியோஸ் வந்து வர சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பழைய வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் வந்து இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்க எல்லாத்துக்குமே ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஏன்னா கோர்ஸில் ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். இப்போ புதுசாக இந்த ஆல்கோல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோ வந்து இவனுக்காக மட்டும் போடலங்க. இவனை மாதிரி தெருக்கு மூல முடுக்கில் ஒருத்தலாம் ஆல்கோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான். தயவு செஞ்சு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மனுஷனா இருந்தால் மட்டும்தான் வெரிஃபைட் பிஎன்எல் இல்லைங்க. ஆல்கோ ட்ரேடிங்காக இருந்தால் கூட வெரிஃபைட் பிஎன்எல் வந்து கேட்டு பழகுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. 4 பேரை சேவ் பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.